முடிவுதிர்வை சமாளிக்க முடியவில்லையா? விகேரின் பிபிஎஸ் தான் உண்மையான தீர்வு. புக் யுவர் அப்பாயின்மெண்ட் 7075627444. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்டு ஹப் 9840551787. பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறது, அதாவது இந்த ஹைட் இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ வெயிட் இருக்கணும். ரைஸ் கட் பண்ணுறதுனால எடை குறையும். வெயிட் லாஸ் ஆகும்போது டயர்டாகக்கூடாது, ரிங்கிள்ஸ் வரக்கூடாது, சாகிங் வரக்கூடாது, ஹீமோகுளோபின் அயன் கால்சியம் குறையக்கூடாது. இது நானும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதை விட அஞ்சாவது ஒரு முக்கியமான விஷயம், வெயிட் லாஸ் பண்ணினதுக்கப்புறம் மறுபடியும் ஏறக்கூடாது. நீங்கள் காப்ஸும் எடுத்துக்கலாம், ஸ்வீட்டும் எடுத்துக்கலாம். ஸ்வீட் ஒயிட் சுகர் கூட ப்ரௌன் சுகர் எடுங்க. ஸோ சுகர் இட்ஸ் அ கார்போஹைட்ரேட். ஸோ அது இதை நீக்கினா மட்டும்தான் அந்த பேன்க்ரியாஸோட ஒர்க்கை கம்மி பண்ணும்போது ஃபேட் இருந்து பாடி ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்கும். செல்ஃப் டயட் அப்படிங்கிறது டேஞ்சர் தென் செல்ஃப் மெடிக்கேஷன் தான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு கொலஸ்ட்ராலுக்கு மருந்துங்கிறது ஒரு மிகப்பெரிய வியாபாரம் ஆயிடுச்சு. கொலஸ்ட்ராலுக்கு மருந்தே கிடையாது உண்மையை சொல்ல போனால். வெயிட்டை குறைக்கிறது தான் கஷ்டம், மெயின்டைன் பண்ணுறது ஈஸி. ஸோ இன்னைக்கு வெயிட் லாஸ் ஒருத்தவங்க பண்ண போகிறாங்க அப்படின்னா எதெல்லாம் அவங்க கன்சிடர் பண்ணி ஒரு வெயிட் லாஸ் டயட்டோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோ சூஸ் பண்ணுவாங்க? பொதுவாக எது பண்ணக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஹலோ வணக்கம், அதன் ஆரோக்கியம் வியூவர்ஸ். நான் உங்கள் நிக்ஷா சுவாமிநாதன். வெயிட் லாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய ப்ராக்டிசஸ் இன்னைக்கு ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. பட் இதில் எது உண்மை எது போய், இதில் எதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் செட் ஆகும் செட் ஆகாது அப்படின்ற நிறைய விஷயத்தை இன்னைக்கு டாக்டர் சரணோட நம்ம பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார்? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். வெயிட் லாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்கு. குழந்தைங்கள்லேருந்து ஆரம்பிச்சு 60-80 வயசு வரைக்கும் வெயிட் லாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கு. ஸோ இந்த வெயிட் லாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ஏன் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கு சார்? இப்போ நிறைய டிசீஸ் வருது இல்லையா? டயபெட்டிஸ், ஹைப்பர்டென்ஷன், தைராய்டு, இது எல்லாத்துக்குமே மெயின் விஷயம் கொலஸ்ட்ரால் இருந்து எல்லாத்துக்குமே வெயிட் தான் அதிகம். ஒபிசிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இன்றைக்கி வேர்ல்டு லெவல்லையே பெருசாக பேசப்படுற ஒரு விஷயம். பர்டிகுலராக இந்தியாவில் ரொம்ப அது ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகுதுன்னா, இங்கே மலேசியா, நீங்கள் ஸ்ரீலங்கா இந்த மாதிரி ஏரியாலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டில் நிறையா சேஞ்சஸ். ஏன்னா அதிகமாக கார்போ எடுத்துக்கிறவங்க. ஸோ இந்த கார்போஹைட்ரேட் அதிகமாக எடுக்கிறதுனால நமக்கு ஒபிசிட்டிங்கிறது ரொம்ப குவைட் காமனாக இருக்குது. ஃபாரினில் அது ஒரு ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி. கார்ப்ஸ் ரொம்ப கம்மியாக எடுத்துக்குவாங்க, ப்ரோட்டீன் ரிச்சாக ஃபுட் எடுத்துக்குவாங்க. ஸோ இதுதான் அங்கே நல்லா ஃபிட்டாக இருக்கிறதுக்கும் நம்ம இப்படி இருக்கிறதுக்கும் காரணம். இன்னொரு முக்கியமான விஷயம், ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணுறது. ஒபிசிட்டி அப்படிங்கிறது நம்ம இந்த நோயை வராமல் தடுக்கிறதுக்கும் இல்லை வந்த நோயை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குமா ஆனால் ஒரு பெரிய சிகிச்சையாக தான் எல்லாருமே ஒரு வியூவில் பார்க்குறாங்க. இப்போ எல்லாருக்குமே வந்து இந்த பிஎம்ஐ அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பெருசாக புரிதல் இல்லை. அப்படின்னா என்ன சார்? ஒன்றுமே இல்லை, சிம்பிள். பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறது, அதாவது இந்த ஹைட் இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படிங்கிறது. இப்போ இதில் வந்து ஒரு டீவியேஷன் என்னென்னா ஒரு 5 to 10 கிலோ இருக்கலாம் அப்படிங்கிறது நார்மலான ஒரு விஷயம். இப்போ டெய்லி நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, ஒரு நல்ல அத்லட், நல்ல நல்லா ஃபிட்டாக இருக்காங்கன்னா அவங்க ஒரு 5 to 10 கிலோ வெயிட் குறைவாக இருந்தால் ஒரு தப்பும் கிடையாது. ஏன்னா அவங்க கரெக்டான உணவுகள் எடுத்துக்கிறாங்க, நல்லா ஃபிட்டஸ்ட்டாக இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு 10 கிலோ ரைஸாக இருக்கிறாங்க, ஒபிசியாக இருக்காங்கன்னா அவங்க நல்லா டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, ரொட்டீன் ஒர்க்ஸில் கரெக்டாக அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ அதை விட ஜாஸ்தியாகி இதே வெயிட் கம்மியாக இருக்குது. இப்போ ஒரு லேடி இருக்காங்க, வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்குது, அவங்களுக்கு ஒயிட் டிசார்ஜ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் படுதுன்னா அப்போ அது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். வெயிட் இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி வெயிட் அதிகமாக இருக்கிறவங்களும் அதே மாதிரி தான். நிறைய இப்போ பிபி ரைஸ் ஆகுது, கொலஸ்ட்ரால் வருது, ஒபிசிட்டி, எந்த எக்ஸசைஸும் பண்ணுறது இல்லைங்கும்போது அடுத்த டிசீஸ்க்கு அவங்க தயாராகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த இடத்துல அவங்க கண்டிப்பாக அதோட அட்டென்ஷன் கொடுத்தாகணுங்கிறது தான் ரீசன். ஸோ இப்போ எடை குறைக்கணும் அப்படின்னாலே பொதுவாக எல்லாரும் பண்ணுற முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா ரைஸை வந்து கட் பண்ணுறது. ஸோ இந்த ரைஸ் தான் வந்து வெள்ளையாக இருக்க எல்லா பொருளையும் கட் பண்ணுறா, அதில் முதல்ல வந்து இந்த ரைஸை கட் பண்ணுறா. ரைஸ் கட் பண்ணுறதுனால எடை குறையுமா? ரைஸ் அல்ல, இது வந்து கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறத கணக்கில் வச்சுக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்கன்னா சப்பாத்தி சாப்பிட்றனே அப்படின்னு சொல்லுவாங்க. சப்பாத்தியும் கார்போஹைட்ரேட் குறைவாக இருக்கிற பொருள், கொஞ்சம் ரைஸோட கம்பேர் பண்ணும்போது குறைவாக இருக்கும். அதுவும் இந்த கைக்குத்தல் அரிசி எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். வரகு, திணை, சாமை, இந்த மில்லட்டெல்லாம் கொஞ்சம் இன்னுமே கார்போஹைட்ரேட் கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்காக கார்போஹைட்ரேட் குறைச்சாதான் வெயிட் குறையும். கார்போஹைட்ரேட் நீங்கள் கட் பண்ணி தான் ஆகணும். வெயிட் குறைக்கிற அந்த ஃபேஸ் அப்படின்னு இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு 30 கிலோ ஒபிஸாக இருக்கிறீங்க, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 கிலோ நம்ம வந்து வித்தவுட் கார்ப்ஸ், ஐ மீன் ஈவன் ஸ்வீட் அண்ட் கார்ப்ஸ், அரிசி, இட்லி, தோசை, பரோட்டா, சப்பாத்தி, வரகு, தெனை, சாமை எதுவுமே தொடக்கூடாது. ஸ்வீட்டில் ஸ்வீட்டஸ்ட் ஈவன் ஃப்ரூட்ஸே சாப்பிடக்கூடாது. இப்படி இருந்தால் வெயிட் லாஸ் ஆகும்.
ப்ராப்பர் டயட்டீஷியன் கிட்ட நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ பிளட்டில் வந்து ஹீமோகுளோபின் எவ்வளோ இருக்குது, கால்சியம் எவ்வளோ இருக்குது, ஃபேட்டு எவ்வளோ கண்டென்ட் இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கு ப்ரொபோஷனேட்டாக இவங்க வந்து டயட் தருவாங்க. அப்படி தரதான் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அப்போ கொடுக்கும்போது வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்கும். நிறைய பேர் இந்த செல்ஃபாக நானே டயட்டை குறைச்சிக்கிறேன், நான் சாப்பிட்றதே இல்லை, அதனால் வேணும், அவங்களுக்கு மல்டிவிட்டமின் டிஃபிஷியன்சி கண்டிப்பாக வரும். நீங்கள் ஒரு பர்ஃபெக்ட் டயட்டீஷியனோட கொடுக்கும்போது எந்த டிஃபிஷியன்சி இல்லாமல் வெயிட் லாஸ் ஆகும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், வெயிட் லாஸ் ஆகும்போது டயர்டாக இருக்கக்கூடாது, ரிங்கிள்ஸ் வரக்கூடாது, சாகிங் வரக்கூடாது, ஹீமோகுளோபின் அயன் கால்சியம் குறையக்கூடாது. இது நானும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதை விட 5வது ஒரு முக்கியமான விஷயம், வெயிட் லாஸ் பண்ணினதுக்கப்புறம் மறுபடியும் ஏறக்கூடாது. இதெல்லாம் ப்ராப்பராக இருந்தால் இட்ஸ் பர்ஃபெக்ட் தான். அதனால் அரிசி சாப்பிட்றது, கார்போஹைட்ரேட் கொஞ்சம் பொதுவாக வெயிட் அதிகப்படுத்தும். அதே மாதிரி இப்போ இந்த பித்த உடம்பு வாத உடம்பு எங்களுக்கு அப்படி தான் சொல்லுவோம், வாத பித்த கபம்னு சொல்லி. இது கபவாதம் கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கும், பித்த உடம்பு கொஞ்சம் லீனாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து சூடு உடம்புங்கிறனால கொஞ்சம் லீனாக என்னவோ சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி இப்போ கபம் வாதமெல்லாம் என்ன சொன்னாங்க, கொஞ்சம் தாங்க சாப்பிட்றேன் ஆனால் வெயிட் அதிகமாகிடுச்சுமாங்க. ஸோ அந்த உடல் அமைப்பு, அந்த கான்ஸ்டியூஷன் இது அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதையெல்லாம் அதுக்கு ஏற்ற மாதிரி டயட் கொடுக்கும். ஸோ ரைஸ்க்கு அப்புறமா சுகர் எல்லாரும் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. இந்த சுகர் வந்து இப்போ ஒயிட் சுகருக்கு பதிலாக ப்ரௌன் சுகர் எடுத்துக்கலான்றது. நம்ம எல்லாரும் சுகர் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது சால்ட்டுமே ஒரு பக்கம் வெயிட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுன்றாங்க. சால்ட் நிஜமாவே நம்மளோட எடை குறைப்புக்கு வந்து ஒரு பெரிய தடங்களா இருக்கு? இல்லை, கிடையவே கிடையாது. அதாவது இந்த ஒயிட்டுன்னு நீங்கள் முதலே சொன்னீங்க, அப்படி கிடையாது. இப்போ பால் சாப்பிடலாம், மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட் சாப்பிடலாம். ஸோ அதில் எந்த வெயிட் ரிடக்ஷனுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. எப்போ நீங்கள் கார்போஹைட்ரேட்டோட அது மேட்ச் ஆகுதோ, இப்போ நீங்கள் நல்லா ஃபேட் ஐட்டம் எடுக்கிறீங்க, கார்போஹைட்ரேட்டோடு எடுத்துக்கும் போது பயங்கரமாக மேட்ச் ஆகும், பயங்கரமாக கொலஸ்ட்ரால் ஏறும், வெயிட் ஒபிசிட்டி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதே மாதிரி தான் நீங்கள் இந்த சுகர், ஒயிட் சுகர் டேஞ்சர் தான். அது நிறையா பேர் தெரியல. இப்போ கூட சிலர் வந்து சொல்ல, ஒயிட் சுகரும் இதுதான், சுகரை ரைஸ் பண்ணும், ப்ரௌன் சுகர் கண்டிப்பாக ரைஸ் பண்ணும், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இது லோ கிளைசீமிக் இண்டெக்ஸ், அது அப்படி இல்லை, அது ஹை கிளைசீமிக். அப்போ ரொம்ப வித்தியாசம் வரதான் செய்யும். இன்னொரு விஷயம், அது டாக்ஸிக் இருக்கும், இல்லை டாக்ஸிக் இருக்காது ப்ரௌன் சுகரில். ஆனால் வெயிட் ரிடக்ஷன் ஃபேஸ்ன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து எந்த சுகருமே தொடக்கூடாது. நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம்னா, இந்த காலையில் டூத் ப்ரஷ் இருக்குல்ல, அதில் அந்த ஸ்வீட்டை கூட அவாய்ட் பண்ணுறதுக்காக பல்பொடி தான் கொடுப்போம். ஸோ அந்த பீரியட் அதை, ஏன்னா அந்த ஸ்வீட்டு நாக்கில் பட்டுச்சுனாவே பேன்க்ரியாஸ் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். பேன்க்ரியாஸ் ஒர்க் பண்ணால் வெயிட் இறங்காது. இதுதான் சிம்பிள் லாஜிக். அதனால் நான் கொஞ்சமாக சப்பாத்தி சாப்பிட்டேன், அது சாப்பிட்டேன்னா வெயிட் இறங்காது. இன்னொரு மெத்தடு, ரொம்ப கம்மியாக சாப்பிட்றது, அதாவது எல்லாமே சாப்பிட்றது, கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றது. இந்த மாதிரி எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் ரிடக்ஷன் ஆகும். அளவு குறைக்க. ஆமாம், எக்ஸசைஸ் நல்லா பண்ணணும், டெய்லி ஒரு சுடுதண்ணி நிறையா குடிக்கணும், கரெக்டாக pH பேலன்ஸ் பண்ணி உணவுகள் எடுத்துக்கணும். இப்படி பண்ணுனா மாதம் 2 கிலோ 3 கிலோ குறைஞ்சிட்டே வரும். அதே மாதிரி ப்ரோட்டீன் டயட் எடுக்கும்போதும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ப்ரோட்டீன் டயட் எடுக்கிற பர்ஃபெக்ட் பேலியோ டயட்னு இப்போ ரொம்ப ஃபேமஸ். நாங்கள் பயோஃபிட்னு அதை கொஞ்சம் ப்ரிசைஸ் பண்ணிக்கிறோம். இதில் பண்ணும்போதுமே ஒரு ஃபேஸுக்கு தான் ஒரு 3-5 கிலோ 15 கிலோ வரைக்கும் வெயிட் குறைக்கலாம். அப்புறம் அந்த மெட்டபாலிசம் அதுக்கு அடாப்ட் ஆகிக்கும், அப்புறம் குறையாது. அப்போ நம்ம அதுக்கு மட்டும் அடுத்தது வாரியர் டயட்னு இருக்குது, சிங்கிள் டே, ஒரு நாளைக்கு ஒரு டயட் சாப்பிடணும். இதெல்லாம் சாப்பிட்லாமா, இப்படி கார்போஹைட்ரேட்டே இல்லாமல் சாப்பிட்லாமான்னா, இது எப்போ சாப்பிடணும்னா வெயிட் ரிடக்ஷன் பண்ணணுங்கிற ஃபேஸில் மட்டும்தான் அப்படி இருக்கும். ஒன்ஸ் வெயிட் ரிடக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கம் டு நார்மல் செஷன். அப்போ என்ன பண்ணலாம், லைட்டாக சாதம், அப்போ சில மாடிஃபிகேஷன் பண்ணி நீங்கள் கார்ப்ஸும் எடுத்துக்கலாம், ஸ்வீட்டும் எடுத்துக்கலாம். ஸ்வீட் ஒயிட் சுகருக்குள்ளே ப்ரௌன் சுகர் எடுங்க. அது ஆல்ட்ரு பண்ணி கொடுத்துட்டோம்னா அந்த வெயிட் இறங்குறது மறுபடியும் ஏறாது. இதுதான் சிம்பிள் ஆச்சு. இந்த சுகர் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது, சுகர் கட் அப்படின்றது நம்மளோட வெயிட் லாஸில் அடுத்த ஸ்டெப்பாக இருந்து எடுத்து வைக்கிறோம். சுகர் கட் வந்து பண்ணுறது வந்து ஒரு பிக்கஸ்ட் சேலஞ்சாக இருக்குது. இது ஏன் இவ்வளோ டிஃபிகல்ட் டாஸ்க்காக இருக்குது சார்? அது வேறு வழியே இல்லையில்ல. இப்போ நீங்கள் வெயிட் ரிடக்ஷன் பண்ணணும்னா, சோஃபார் இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் ட்ரிங்க் ஒன்று குடிக்கிறோம், ஒரு இது பண்ணுவாங்க, ப்ரோட்டீன் எடுத்துக்கிறோம் காலையில் மட்டும், இப்படியெல்லாம் இருக்குது. வெயிட் ரிடக்ஷன் ஆகும், ஆனால் அதோட சப்ளிமெண்ட்ஸ் நிறைய டிஃப்ரென்ஸ் வரும் பாடியில். அது கரெக்டான டயட்டிஷியன் அதை உங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்கன்னா கரெக்டாக இருக்கும். சுகர் ஏன் அப்படின்னா, சுகர் பேன்க்ரியாஸ் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். சுகருங்கிறது கார்போஹைட்ரேட் தான். ஸோ இதை நீங்கள் நிறைய பேர் புரிஞ்சுக்கணும். கார்போஹைட்ரேட் ஃப்ரீனாவே சுகர் இல்லைன்னு தான் அர்த்தம். ஸோ சுகர் இட்ஸ் அ கார்போஹைட்ரேட். ஸோ இதை நீக்கினா மட்டும்தான் அந்த பேன்க்ரியாஸோட ஒர்க்கை கம்மி பண்ணும்போது ஃபேட் இருந்து பாடி ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஃபேட் அதிகமாக எடுத்துக்கணும். ஸோ அதனால தான் சுகர் கட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஃபேட் அதிகமாக எடுக்க ஃபேட் இருந்து எனர்ஜி லெவல் ஜாஸ்தி ஆகும். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இவ்வளோ நாள் நீங்கள் அடாப்ட் ஆகிருப்பீங்க, இட்லி தோசை சாப்பாடு, இதுலேருந்து அந்த 3-4 நாள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். தலைவலி வரும், நிறைய வித்ராயல் சிம்டம் வரும், நாசியாக இருக்கும்,
எல்லாமே இருக்குது. ஆனால் 4th டேக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கர எனர்ஜி லெவல் ஜாஸ்தியாக இருக்குது. அப்படியே கேட்சப் பண்ணி நிறைய பேர் பண்ணிடுவாங்க. நிறைய பேர் ஃபெயிலியர் தான். இதில் வந்து நம்ம 10 பேர் சொன்னால் 2 பேர் தான் ஃபாலோ பண்ணுவாங்க, மீதி யாருமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஆனால் இப்படி பண்ணுனா இதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். அதாவது சுகர் ஃப்ரீ, கார்போஹைட்ரேட் ஃப்ரீயாக எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப 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 நல்லா இருக்கும். வெயிட் ரிடக்ஷன் நல்லா ஆகும். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் எப்படி செல்ஃப் மெடிகேஷன் டேஞ்சரோ செல்ஃப் டயட்டும் அதே மாதிரி டேஞ்சர் தான். நிறைய பேர் இன்னைக்கு காலை கூட நான் ஒரு பேஷண்ட் பார்க்கும்போது நானா வெயிட்டை குறைச்சேன் அப்படின்னாரு. பார்த்தா அனிமிக். ஏன்னா எனக்கு ஹீமோகுளோபின் கம்மியாகிடுச்சு. ஏன் கம்மியாச்சுன்னா இதான் ரீசன். செல்ஃப் டயட் அப்படிங்கிறது டேஞ்சர் தென் செல்ஃப் மெடிகேஷன் தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த வெயிட் கெயினுக்கு இருக்கக்கூடிய பிக்கெஸ்ட் எனிமியா ஃபேட் அப்படின்றது பார்க்குறான். பட் ஃபேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டு தெர் இஸ் குட் அண்ட் பேட். அதாவது சேச்சுரேட்டட் அண்ட் அன்சாச்சுரேட்டட் ஃபேட் இருக்கு. இது வந்து எதெல்லாம் நல்ல ஃபேட், எதெல்லாம் கெட்ட ஃபேட்? இப்போ நீங்கள் நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ நீங்கள் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி செக்கில் ஆட்டின எண்ணெய் எல்லாத்தோட ரீஃபைண்ட் ஆயில் தான் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் குறைக்கும்னு சொன்னாங்க. ஒரு மித்து. எல்லாருமே அதை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கொலஸ்ட்ரால் வந்துச்சு. இன்னைக்கு கொலஸ்ட்ராலுக்கு மருந்துங்கிறது ஒரு மிகப்பெரிய வியாபாரம் ஆயிடுச்சு. கொலஸ்ட்ராலுக்கு மருந்தே கிடையாது உண்மையை சொல்ல போனால். இட் இஸ் பிளட் தின்னர். ஸ்டாட்டின் மெடிசன் பிளட் தின்னர் தான். கொலஸ்ட்ராலுக்கு மருந்தே கிடையாது, நேச்சுரலில் தான் இருக்குது. இப்போ லவங்கப்பட்டை சொல்கிறோம் இல்லையா, லகு அங்கப்பட்டை, நம்ம உடம்ப லகுவாக வச்சுக்கக்கூடிய ஒரு இது. அதனால தான் இப்போ நிறைய விஷயத்தில் சின்னமன் டீ அப்படின்னு கொடுக்குறாங்க இல்லையா. என்ன காரணம்னா பாடியோட இந்த கொலஸ்ட்ரால் உண்மையாக கண்ட்ரோல் பண்ணும். டெய்லி நீங்கள் 500 mg எடுத்தீங்கன்னாவே நார்மல் கொலஸ்ட்ரால் குறைச்சிரும். அப்புறம் இன்னொரு மித்து இருக்குது, நம்ம லிப்போ புரோட்டீனியே அப்போ இதெல்லாம் எடுத்து பார்க்குறோம், இது அதிகமான குறைக்கிறதுக்கு மருந்தே இல்லைங்கிறது இருக்குது. அப்படிலாம் கிடையாது. நம்ம நேச்சுரல் மெடிசனில் எக்ஸலண்ட்டான ரெமெடிஸ் இருக்குது. ஸோ கொலஸ்ட்ராலுக்கு யாருமே மருந்து எடுக்காதீங்க. ஏன்னா பிளட் தின்னாயிரும். நாளைக்கு வேறு ஏதாவது சர்ஜரியோ வேறு ஏதாவது காம்ப்ளிகேஷன் வரும்போது உங்களுக்கு அதோட காம்ப்ளிகேஷன் தெரியும் ஒன்று. ஸோ இந்த மாதிரி தான் கொலஸ்ட்ரால் அப்படிங்கிற நல்ல கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது இப்போ அப்படி டோட்டலாக மாறிடுச்சு. எங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், செக் எண்ணெய், நெய் சாப்பிட்லாம், இந்த ஒரு இது வந்துச்சு. ஆனால் நெய் எதுங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு கார் வாங்குறோம் அப்படின்னா கார் வாங்கும்போது அதில் இருக்கிற ஸ்பெக் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். இது இருக்கா, என்ஜின் எவ்வளோ, பவர் எவ்வளோ, மைலேஜ் எவ்வளோ நாள் இதெல்லாம். ஆனால் நம்மளை பற்றி நமக்கு தெரியறதில்லை. யார் என்ன சொன்னாலும் அது பின்னாடி போயிடறாங்க, அது தப்பு. ஸோ மெயினான விஷயம் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், ஆலிவ் ஆயில், அவகேடோ ஆயில், இது எல்லாமே எக்ஸலண்ட் தான். அதாவது தேங்காய் எண்ணெய் வந்து தாய்ப்பாலுக்கு இணையானதுன்னு சொல்லுவாங்க. தேங்காய் வந்து தாய்ப்பாலுக்கு இணையாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு இம்யூனை பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நிலக்கடலை கொலஸ்ட்ராலே வராது. ஆனால் இதை நம்ம அதிகமாக காப்ஸ் எடுத்துக்கும் போது இது கொலஸ்ட்ராலை கொஞ்சம் மாறக்கு வாய்ப்பு. அதே மாதிரி மட்டன் நான்வெஜ் எடுக்கிறாங்கன்னா மட்டன் எடுக்கலாம், ஃபிஷ் நிறைய சாப்பிடலாம். ஃபிஷ் இதில் ஒமேகா 3, ஒமேகா 6 இதெல்லாம் நிறையா இருக்கிறத நம்ம கேள்விப்படுறோம். இதெல்லாம் உண்மை. ஸோ இது எல்லாமே ஃபேட் எடுத்துக்கலாம். ஆனால் ரீஃபைண்ட் ஆயில் ஏன் எடுக்கக்கூடாதுன்னா, உங்கள் உடம்புல அது வந்து 600 டிகிரியில் ப்ராசஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு கடலெண்ணெய் நம்ம எடுத்து செக்கில் ஆட்டி அப்படியே வடித்து கொடுத்தா 260 ரூபா ஆகுதுன்னா, வெறும் உங்களுக்கு 1 லிட்டர் 100 ரூபா 150 ரூபாய்க்கு எப்படி கொடுக்க முடியும்? ரீஃபைன் பண்ணி ப்ராசஸ் பண்ணி எப்படி கொடுக்க முடியும்னா, அப்போ அதில் என்ன மிக்ஸ் ஆகுதுன்னு நம்ம யோசிக்கணும். ஸோ இது சாப்பிட உங்கள் உடம்புல ஆட்டோமேட்டிக்காக இந்த லேயர் மாதிரி கொலஸ்ட்ரால் படிய ஆரம்பிச்சுன்னா அதுதான் கொலஸ்ட்ரால். ஸோ அதுலேருந்து ஃபஸ்ட்டு இது பண்ணுங்கள். அதே மாதிரி உப்பு நீங்கள் கேட்டிங்க இல்லையா, நேச்சுரல் சால்ட்டு, அயோடைஸ் சால்ட் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அயோடைஸ் சால்ட் எப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சோமோ அன்றைக்கி நமக்கு தைராய்டு அதிகமாக இருக்குது. இது ப்ரூவன் ரிசல்ட். ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் எது நல்லது எது கெட்டதுங்கிறது இருக்கணும். இப்போ நெய் சாப்பிட்றீங்கன்னா உடனே பேக்கெட் நெய் வாங்கி சாப்பிடக்கூடாது. அது என்ன கீன்னு தெரிஞ்சுட்டா சாப்பிடணும். கீழே இப்போ நம்ம நல்ல பியூராக பசுமாட்டு கீ வேணால் 2500 ரூபா வரும் 1 கிலோ. எல்லாருக்கும் பாசிபிள். ஏன்னா ஒரு நாளைக்கு அது 3 லிட்டர் தான் கறக்குமே. அதுலேருந்து கீ எடுக்கிறது கஷ்டம். அப்போ A to கீ ஓகே, செகண்ட் ப்ராசஸ் A to கீ நல்ல கீ, அது ப்ராசஸ் பண்ணி கரெக்டாக வருதாங்கிறது தெரியணும். இல்லைன்னா எடுக்கக்கூடாது. ஏன்னா நிறைய அடல்ட்ரிஸ் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம எடுத்தோம்னா எல்லாமே நல்லது. அதுக்கு அடுத்தது இந்த பஃபலோ கீ, இந்த எருமை மாட்டு நெய், அதுதான் இன்னைக்கு இருக்க வச்சு சொன்னதோட பியூரஸ்ட் ஃபார்ம். ஏன்னா அதில் அடல்ட்ரி இல்லை. பஃபலோவில் A2, A3 அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பஃபலோ கீ தான், ஒரே இதுதான். ஸோ அது பியூர் ஃபார்மில் இப்போ கிடைக்கும். நிறைய இடத்துல தலாவினீங்கன்னா அது கிடைக்கும். பட் நமக்காக நம்ம ஹெல்த்துக்காக இப்படி ஒரு பொருள் வாங்குறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோமா, இந்த மாதிரி ட்ரை பண்ணணும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல எண்ணெய் கிடைக்கும். இதுதான் நல்ல விஷயங்கள். தேங்காய் நல்லது, தேங்காய் எண்ணெய் நல்லது, நெய் நல்லது, ஈவன் பட்டர் நல்லது. வித்தவுட் அந்த காப்ஸ் இருந்ததுன்னா பட்டரே நல்லது தான், பியூர் பட்டர். ஸோ இதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும். ஒன்று செக்கில் ஆட்டின பியூர் ஃபார்மில் வாங்கிக்கணும். இந்த ரொம்ப இந்த ஹீட் பண்ண ப்ராசஸ் ஆகாதா, ஹாட் ப்ராசஸ் இல்லாமல் இந்த கோல்ட் ப்ரெஸ்ட் ஆயில் ரொம்ப நல்லது. வெர்ஜின் ஆயில்ஸ் நிறைய நல்லது. ஆலிவ் ஆயிலாம் டெய்லி சாப்பிடலாம். ஈவன் சாலட்ஸ்லாம் நீங்கள் டைரெக்டாக ஊற்றி சாப்பிடலாம், ஒன்றுமே ஆகாது. ஆனால் பேசிக்காக நம்மளோட கேரக்டர், நம்மளுடைய உணவு முறையில் கொஞ்சம் மாற்றங்கள் செஞ்சுக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தபடியாக வெயிட் லாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இப்போ அந்த உணவு முறை எத்தனை வாட்டி எடுத்துக்கிறோன்றதை குறைக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 2 தடவை சாப்பிட்றது, மார்னிங் அண்ட் ஈவினிங் ஏர்லி டின்னர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் சார்? அது ஒவ்வொருத்தருடைய உடல் வாகுக்கு பொறுத்தது. இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு வந்து சீக்கிரமாக இப்போ பித்த உடம்பு சீக்கிரம் பேர்ன் பண்ணுதுன்னா அவங்களுக்கு பார்த்தா அது கண்டிப்பாக அவங்களுக்கு அல்சர் மாதிரி பிரச்சனை வரும்.
உடல் அமைப்பு பார்த்து தான் அது கொடுக்கணும். இப்போ சாப்பிடுவாங்க ஃப்ரீக்வெண்ட் மீல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 2 ஹவர்ஸ்க்கு ஒரு சின்ன சின்ன மீல் எடுத்துக்கிறது, இதுவுமே ஒரு மெத்தட் தான். இதெல்லாம் ஓகேவான விஷயம். ஆனால் அந்த நேரத்தில் அதிகமாகிடக்கூடாது, அந்த லிமிட்டை தாண்டிடக்கூடாது. இருந்தால் கரெக்டாக இருக்கும். அது பிரச்சனை இல்லை. அதே மாதிரி தான் நீங்கள் சொல்கிற விஷயம். ஸோ இந்த உணவில் வந்து யாருக்கு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு தான் அதை நம்ம கொடுக்கணும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுத்தா சரி வராது. ஸோ ஃபாஸ்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ எல்லாருமே வந்து இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் அப்படின்றதையும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அது யாரெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம், யாரெல்லாம் பண்ணக்கூடாது? இல்லை, அது வந்து முதல்ல ஒரு பிளட் டெஸ்ட் வைடாக எடுத்துடணும். எல்லாமே லிப்பிட்ஸ்லேருந்து லிவர் ஃபங்க்ஷன்லேருந்து எல்லாமே எடுத்து டாக்டரோட அட்வைஸ் பண்ணி எதுவுமே அப்நார்மல் எதுவும் பிரச்சனை இல்லை, டயபெட்டிக் எல்லாம் கொஞ்சம் இருக்குன்னா கூட அதெல்லாம் எடுக்கலாம். ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவங்க எடுக்கலாம், ஒன்றும் தப்பே இல்லை. கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க எடுக்கலாம். ஆனால் அதுக்கு ப்ராப்பர் டயட்டீஷியன் மூலமாக தான் எடுக்கணும். அந்த பிளட் டெஸ்ட் பார்க்காம அதுக்கு நம்ம சார் நீங்கள் பரவாயில்ல அப்படியே கொடுங்கன்னு வாங்க. நம்ம ஆளுகளுக்கு எதுவுமே முழுமையாக செய்கிற ஆசை இருக்காது. சரி பரவாயில்ல இப்படியே கொடுங்க பரவாயில்ல, அப்போ அது முழுமையான ஒரு டயட்டாக இருக்காது, குறையும். ஆனால் ப்ராப்பராக குறையிருக்கும், இதுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ப்ராப்பராக எடுத்து பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் எடுத்துக்கலாம். நான் சொல்கிறது எல்லாமே இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நோ கார்ப் டயட், இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், இது எல்லாமே வந்து அந்த அந்த ரிடக்ஷன் ஃபேஸ்க்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் அது பண்ணக்கூடாது, மறுபடியும் ரொட்டீனுக்கு வந்துடணும். அப்போ நீங்கள் என்னென்னா அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுனா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கு இப்போ என்ன சாப்பிட்டா வெயிட் இந்த ஃபேஸில் இருந்தீங்க, இப்போ வெயிட் ரிடக்ஷன் ஃபேஸில் ஒரு 5 மாதம் இருந்தேன் அப்படிங்கிற ஒரு ஆளுக்கு கண்டிப்பாக எதை சாப்பிட்டா வெயிட் குறையும், எதை சாப்பிட்டா வெயிட் அதிகமாகிறது தெரிஞ்சிடும். ஸோ அப்போ டெய்லி ஒரு ஸ்கேல் எடுத்து பார்த்துக்கணும், நம்ம வெயிட் அதிகமாகுதா. உடனே நம்ம அதுக்கான ப்ராக்டிஸோ இதுவோ பண்ணுனா நின்றும். வெயிட்டை குறைக்கிறது தான் கஷ்டம், மெயின்டைன் பண்ணுறது ஈஸி. ஸோ மெயின்டைன் பண்ண பழகிக்கணும். அது பழகிட்டிங்கன்னா எப்பவுமே வெயிட் ஒரே மாதிரி. ஸோ இன்னைக்கு வெயிட் லாஸ் ஒருத்தவங்க பண்ண போறாங்க அப்படின்னா எதெல்லாம் அவங்க கன்சிடர் பண்ணி ஒரு வெயிட் லாஸ் டயட்டோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோ சூஸ்? பொதுவாக எது பண்ணக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியம். அதான் வெயிட் ரிடக்ஷன் பண்ணும்போது ரிங்கிள்ஸ் வரக்கூடாது, டயர்ட் வரக்கூடாது, ஹீமோகுளோபின் அயன் சப்ளிமெண்ட்ஸ் லாஸ் ஆகக்கூடாது, டாகிங் ஆகக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாத்துக்கு மேலே வெயிட் ரிடக்ஷன் பண்ணதுக்கு வெயிட் மறுபடியும் ஏறக்கூடாது. இதுதான் இருக்கிற மெயினான விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் இந்த ஹீட் தெரப்பி அந்த மாதிரியான ராங் ப்ராசஸ் போகும்போது நிறைய பெண்களுக்கு நான் பார்த்துருக்கிறேன், ஓவரீஸ் வந்து சுருங்கிது. ஹீட் ஓவராக பண்ணுறதுனால அது ஓவரீஸ் சுருங்கிச்சுன்னா மறுபடியும் அது ரெக்கவர் ஆகவே ஆகாது. அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் நிறைய கேசஸ் பார்த்துருக்குறோம். இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப யோசித்து பார்த்து பண்ணுங்கள். புதுசாக ஒரு டெக்னாலஜியில் என்ன பண்ணினாலும், இப்போ ஸ்பாட் ரிடக்ஷன் அது இது நம்ம பண்ணினா கூட அதுக்கெல்லாம் எக்ஸசைஸ் தான் ஒன்லி பெட்டர் திங். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பேலியோ டயட்டோ, நான் சொல்கிற பயோஃபிட்டோ, இல்லை இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கோ, இதெல்லாம் நோ கார்ப் டயட்டெல்லாம் கொஞ்சம் நல்ல விஷயந்தான், இல்லைன்னு சொல்லலை. அதே மாதிரி ஃப்ரீக்வெண்ட் மீலாக கொஞ்சம் எடுத்து டெய்லி எக்ஸசைஸ் பண்ணி எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் ரிடக்ஷன், இதுதான் சேஃபு. இப்போ இருக்கிற நிலைமைக்கு இதெல்லாம் தான் சேஃபே தவிர, பட் மெஷின் ட்ரீட்மெண்ட் அது இதெல்லாம் போகும்போது சம்டைம்ஸ் சைடு எஃபெக்ட்ஸும் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது நல்லா தீவிரமாக அலாசி ஆராய்ந்துட்டு அப்புறம் தான் பண்ணணும். ஸோ இதுதான் இந்த வெயிட் ரிடக்ஷனை பொறுத்தளவுக்கு. இப்போ புதுசாக கூட நிறையா சைடு எஃபெக்டே இல்லைன்னு சில இன்ஜெக்ஷன்லாம் வந்திருக்கு, அதை கூட கேள்விப்பட்டிருக்கோம். இந்த ஒசிம்பிக், மோஞ்சாரோன்னு சொல்லிட்டுலாம் வந்திருக்குதுனாங்க. அது சோஃபார் இன்னும் நம்மளுக்கு ஃபெமிலியர் ஆகலை. அது எந்த அளவுக்கு அட்வான்டேஜ் இதுன்றது சொல்ல முடியல. அது வந்து இனி நம்ம ப்ராக்டிஸ் நிறைய பேர் ஆனால் தான் மேபி இப்போ வெளிநாட்டில் அது சொல்லிட்டு இருக்காங்க பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி. பட் நம்ம நாட்டுக்கு இன்னும் அது ஃபெமிலியர் ஆகலை. மேபி அது வரும்போது அது ஃபெமிலியர் ஆகலாம். ஆனால் இப்போதைக்கு சேஃப் அப்படிங்கிறது உங்கள் கையில் இருக்குது. எதுவுமே பிரச்சனை இல்லைன்னா ஒரு ப்ராப்பர் டயட்டீஷியன், ப்ராப்பர் டயட்டிங் மெத்தட், ப்ராப்பராக பிளட் டெஸ்ட் எடுத்து அதை எவாலுவேட் பண்ணிக்கணும். 3 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம ப்ராப்பராக தான் போயிட்டு இருக்கிறோமாங்கிறத நீங்கள் பிளட் டெஸ்ட் ரீடெஸ்ட் எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். இதுதான் ப்ராப்பரான மெத்தடாக இருக்கும். ஸோ இன்னைக்கு வெயிட் லாஸ் அப்படின்றது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்றது ரொம்பவே ஃபெமிலியராக நமக்கு எல்லாருக்குமே தெரியுது. ஸோ அதில் இன்னைக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணி. தேங்க்யூ.